இந்திய டீம்ல நம்பர் 1 இருக்காளே சானியா மிர்சா, அவளை நான் ஜெயிக்க முடியுமா மாப்ள? சாணி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு சானியா மிர்சா கேக்குறா? சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர் தெரியுமா உங்களுக்கு? உங்களை அப்படியே மாதிரி உள்ள இறங்குவேன். என்ன மாப்ள நீங்களும் சின்ன பிள்ளைல மாதிரி பேட்ட வாங்குறீங்க? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க மாப்ள. உங்களுக்கு நான் பொண்ணெல்லாம் கொடுத்துருக்கோம்ல. பொண்ணெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக ரெக்கமெண்ட் பண்றேன். டேய் புடிங்கடா. சார் ஆசைப்படுறாரு ஒரே ஒரு ஓவர் விளையாட்ட, புரியுதா? 6வது பால்ல மூஞ்சி உடைச்சு வெள்ள அடிச்சிருக்கேன். சரியா அங்கிள்? அவர்தான் போங் அடிப்பான்னு சொல்றோம்ல. டேய் போங் அடிக்காம நான் பாத்துக்கறேன்டா. இவர் அவுட் ஆற வரைக்கும் நான் தான் அம்பையர். போதுமா? எப்படியோ ஒரு பால்ல புட்டுக்குவாரு, இதுக்கு அம்பையர் வேறயா? சரி ஆட சொல்லுங்க. ஏய் என்னமோ பாவம் பார்த்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த விளையாட்டுக்கு என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் படி போங்கடா. யார் ஜெயிக்கான்னு பாத்துருவோம்டா. டேய் ரொம்ப கடுப்பேத்துறேன்டா, கை வச்சிடலாமா? இரு அவசரப்படாத. என்னது? ஒண்ணுல டாஸ் போடுங்க. கரெக்டா மாமா? காசு கொடுங்க. எதுக்கு? டாஸ் போடணும்ல. என்ன மாப்ள டாஸ் போடுறதுக்கெல்லாம் மாமாட்ட போய் காசு கேக்குறீங்க? டேய் பேட் குறா. இந்தாங்க. நானே டாஸ் பாக்ல போடுறதுக்கு கேக்குறேன். டாஸ் போடுறது காயின் பூவா தலைய போடுறதுக்கு காசு வேணுமாமா? ஓ அப்படியா? அப்படி விளக்கமா சொல்ல வேணாமா? காசு தானே? இல்ல மாப்ள அண்டர்வேர்ல பாருங்க. அண்டர்வேர் போடல மாப்ள. கேட்டோம். கேட்டாங்களா? கருமம். இருங்க என்கிட்ட இருக்க பாக்குறேன். இருக்கு. ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ்? நம்ம என்னடா என்ன கேப்போம்? மாப்ள பண்றாங்க? டிஸ்கஸ் பண்றாங்க. டெய்ல்ஸா? ஓகே. என்னமா வாயில கேட்ச் பிடிச்சீங்க? ஐயோ துப்புங்க. துப்புங்க. என்னமா மாட்டிச்சா? துப்புங்க. 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 வரணும் விடுங்க. துப்புங்க. என்னமா வரலையா? அஜிஜோ டேய் நீ போட்டு அக்கா கூட்டு போ. சீக்கிரம் வா. வசமா என்னமா மாட்டேன். வாயில வரணும் விடுங்க. நல்லா இருமி எடுங்க. எடுங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. என்னங்க என்னையும் விளையாட கூப்பிட்டீங்களா? போய் ட்ராக் ஷூட் போட்டு வந்துறேன். எனக்கு சொல்றாரு பாபா பாபான்னு சொல்றாரு. ஐயோ எனக்கு ஆச்சுங்க அப்பாக்கு. அது டாஸ் போடுறதா காயினை சுத்தி விடுனா காயின் அப்படியே டேக் ஆஃப் ஆச்சா? உங்க அப்பா ஆன அண்ணாந்து பார்த்தாரு. அப்படியே காயின் வந்து வாயில லேண்ட் ஆச்சு. ஐயோ காசு வாய்க்குள்ள போயிடுச்சா? அப்பா அவ்வளவுதானா? இல்ல வேற காசு இருக்கு கிட்ட. ஐயோ எங்க அப்பாவோட வாய்ஸ் அவ்வளவுதானா? ஆண்டி போனா போது வயசாயிச்சு விடுங்க. போடா குண்டு பூசணிக்கா. என்னங்க ஐயோ ஐயோ என்ன அப்பா இல்லாத பொண்ணா கிட்டீங்களே. அவரு இருக்கற. எங்க அம்மாவை பூ போட்டு வைக்காம கிட்டீங்களே. இன்னும் ஒண்ணு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நமக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு தாத்தா இல்லாத பேரனா ஒழுங்கா உயிரோட இருக்கிற அப்பாவை ஒப்பாரி வச்சு ஒரே தடவை ஓட்டிடுவ போல் இருக்க. அதானே மாமா ட்ரை பண்ணுங்க மாமா. உள்ள போய் ட்ரை பண்ணுவோம். இல்லனா டாக்டர் ஃபோன் பண்ணுவாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய் சுண்டக்கா பசங்களா, உங்களால எங்க அப்பாக்கு இப்படி ஆச்சு. ஓடுடா அப்பா. ஏய் நல்ல 7 கழுத வயசாகுது, சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி சில்லறையை முழுங்கிட்டு வந்திருக்கே, அறிவு கெட்டத்தனமா? யாராவது கேட்டா காரி மூஞ்சில தூவாங்க. அடுத்தவங்க துப்புறாங்களோ இல்லையோ நீங்க துப்பாதீங்க. நான் எதுக்கு உங்க அப்பா மூஞ்சில காரி துப்புற முதல்ல அந்த காயினை துப்ப சொல்லு. அவர் என்ன காயினை வேணும் நான் முழுங்கினாரு? காயினை சுண்டி விட்டது உங்க பையன், தப்பு செஞ்சது அவரை கேளுங்க. ஐயோ நான் சுண்டி விட்டு அவர் தான் தேடி வந்து வாயில கேட்ச் பிடிச்சார். நான் என்ன பண்றது? அப்பா கேட்ச் பிடிக்காதன்னு கிரிக்கெட் பாலப்பா. என்னப்பா உங்க அப்பா இந்த நாயெல்லாம் பண்ண பார்த்தோன்னா ஆன்னு பாக்கும்ல, அந்த மாதிரி பாத்துருப்பான். அதுவும் காசை பார்த்தோன்னா வாய ஆன்னு திறந்துருப்பான். நீங்க மட்டும் காசை பார்த்தோன்னே கண்ணை விட்டு வந்துருவீங்களாக்கோ? நாக்கு ஆன் தொங்க போட்டு நிக்க மாட்டீங்க. ஏய் வர வர உனக்கு நாக்கு ரொம்ப நீளுது, இழுத்து வச்சு அப்படியே தைச்சிருவேன். நீங்க தைக்கிற வைக்க ஆன்னு காட்டிட்டு இருப்பேன். என்ன ரொம்ப தான் பேசிட்டு இருக்க? மாமியார் இருக்கிற மரியாதை இல்லாம வாய் திறந்து பாரு. ஐயோ அம்மா கோசல்ல சும்மா இருங்க. என்ன விளையாடுறீங்களா? நானே இந்த ஆளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்துட்டு இருக்கேன். நீங்க பாட்டு சண்டை போட நேரத்துல இருக்கு. கூட கூட பேசுறேன். சார் சார் அவசரமா வர சொல்லிட்டு அப்புறம் வான்றீங்க? ஓ டாக்டரா? நான் வேற யாரோ நினைச்சேன் சார். டாக்டர் வர சொல்லிட்டு அப்புறம் வேற யாரோ நீ எப்படி நினைப்பீங்க? ஏதோ டென்ஷன்ல நினைச்சிட்டேன். சரி ஓகே, காசு வெளிய வந்துச்சா? இல்ல இன்னும் வரலையே. காசு வெளிய வரலன்னு தெளிவா பேசுறீங்க. முழுகுனது நான் இல்லையா? அவர்தானே. அவரா? இவர்தான். இப்படி வாங்க. பேர் என்ன? வாசுதேவன். உங்க பேரை கேட்கல. நானும் என் பேர் சொல்ல, அவர் பேர் தான் சொன்னேன். ஓஹோ வாசுதேவனா? பாபா அவர் பேர் தெளிவா சொல்றாரு, நீங்க வாசுதேவன் சொல்றீங்க. அச்சோ இதுக்கு அந்த ஆள் தொல்லை பரவாயில்ல போல் இருக்கே. சார் காசு முழுகுனதுனால அவருக்கு பேச்சு வரல. ஓஹோ அப்படியா? எங்க சொல்லுங்க. யோ பேச்சே வரலங்கறோம், அப்புறம் சொல்லு ஏபிசிடி சொல்லுங்கற. அது இல்லம்மா,
வாயை காட்ட சொன்னேன். வாய் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மிஸ்டர் பாபா, மிஸ்டர் வாசுதேவன், கொஞ்சம் வாய் தருங்க. ரெண்டு சொத்த பல்லு தான் தெரியுது, வேற எதுவும் தெரியலையே. காசு வெளியே என்ன? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காசே தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தருங்க. டாக்டர் உள்ள இறங்கி பார்க்க போறீங்களா? கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாதீங்க, வாயை மூடுங்க. ஐயோ, நீங்க ஏன் சார் வாயை மூடுறீங்க? கொஞ்சம் தருங்க. டாக்டர் என்ன மூடுங்க தரங்க, எங்க அப்பா ஒரே கொடுக்க மாட்டீங்க. பாப்பா, நான் வாயை மூட சொன்னது இந்த பீப்பா பாப்பாவே இல்ல. என்னமோப்பா. எந்த ஓட்ட வழியாவும் காயம் தெரியலையே. குண்டு. ஏய், யார பாத்தியா குண்டுன்னு? நான் உங்களை சொல்லல, அத சொன்னேன். பயப்படாதீங்க, கோலி குண்டு தான். கோலி குண்டு தானா? நான் பதறி போட்டேன். ஐயோ, என்னையா இவ்வளவு குண்டு முழுங்கிருக்கியா? ஐயோ, சின்ன வயசா இருக்கும்போது கோலி குண்ட முழுங்கிட்டாராம். மேம், எல்லாருக்கும் தாய்மொழி மட்டும் தான் தெரியும், ஆனா உங்களுக்கு தந்தை மொழியே தெரியும். அது சரி, உங்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா? வந்ததுல இருந்து உயிர் எடுக்கிறீங்க, காயின் எடுக்கல. அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் குனிங்க. என்ன கொழுக்கட்டை வெளியே வருது? என்னடி உங்க அப்பா யானைக்கு வச்சது அப்படியே முழுங்கிட்டானா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாப்பிட்டதான். அதான் ஜீரணமாகல. 3 மாசம் முழுங்கினது முழுசா வெளில வந்து விழுந்துருக்கு. என்னங்க? இல்ல, கொழுக்கட்டை. காயினை தவிர எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. டாக்டர், நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க. இந்த ஆளு கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிங்க, நாக்கோட சேர்ந்து காயினும் வெளிய வந்து விழுந்துரும். உங்களோட சேர்ந்து நானும் உள்ள போறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது. இவரை ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க, கதைய முடியும். இல்ல, காயினை வெளிய எடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். இங்கே எடுக்க வேண்டியதானே? எங்க இங்கே எடுக்கிறதுக்கு? படுக்க வைக்கிறதுக்கு பெட்டே இல்ல, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. நீங்க சாயந்தரம் 5 மணிக்கு ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க, காயினை எடுத்துறேன். அதென்ன டாக்டர் 5 மணிக்கு? அப்பதான் எனக்கு நல்ல நேரம். ஆமா 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 ஆமா. அப்புறம் வாங்க டாக்டர். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். என்ன சொன்னேன்? வாங்க டாக்டர். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏய், இது ஏன் ஹாஸ்பிடல்? அது தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் இந்த பக்கம் வந்தா இப்படிதானே கேட்க தோணும். நான் என்னடா பண்ண முடியும்? பேஷண்ட் வந்தா வருவேன். நாம 2 பேரும் ஊ மூஞ்ச நானும் யா மூஞ்ச நீயும் பாக்குறதா மிச்சம். போன வாரம் உன்னை மார்க்கெட்ல பார்த்தேன். 2 நாள் தூக்கமே இல்ல தெரியுமா? உங்களுக்குமா? ஆமா. எனக்கும் அப்படிதான். அதை விடுங்க. ஆளே வராத இந்த ஹாஸ்பிடல்ல எதுக்கு கட்டிக்கிட்டு மாரடிக்கிறீங்க? எவனாவது மார்வாடி கிட்ட வித்தா அவன் பிளாட் கட்டி வித்து நல்ல அமௌண்ட் தருவான்ல. மார்வாடி கிட்ட வித்தா என் சம்சாரம் என் மண்டியில போட்டு ஏர்வாடியில சேர்த்துருவா. கம்பு, இது என் மாமனார் எனக்கு சீதனமா கொடுத்தது. அதுக்காக ஆளே வராத இந்த ஹாஸ்பிடல் நடத்திட்டு இருந்தா ஊர்க்காரங்க காரி துப்ப மாட்டாங்க? துப்புறாங்க. அதையும் தொடச்சு போட்டு ஹாஸ்பிடல்ல நடத்தின்னு தானே இருக்கிற. ஐ அம் a gentleman. என் ஃபீலிங்க யோசிங்க சார். ஒரே ஒரு ஆளு தன்னந்தனியா எத்தனை மாசம் தான் உட்காந்துட்டு இருக்குது? மாசக்கணக்குல சும்மா உட்காந்துங்கிற ஆளுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன். என் நிலைமை பாவமா இல்ல? சம்பளம் வாங்குறல்ல, வாங்குறேன். வாங்கி என்ன பிரயோஜனம்? ராத்திரி ஆனா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துக்கிறல்ல. சார், என் கம்பவுண்டர் வேலையை நான் மறந்துடுவேன் போல இருக்கு சார். கவலைப்படாத, நீ வேலை செய்யறதுக்கு ஒரு அம்சமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நிஜமாவா சார்? எக்ஸாக்ட்லி. ஸ்டாப் இட் சார். இப்ப பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்? காசை முழுங்கிட்டான். சில்லற காசா? சில்லற காசு தான் முழுங்கிட்டான். அட, அல்பம். ஒரு 500 1000 முழுங்கிருந்தா கூட ட்ரீட்மெண்ட்டை காஸ்ட்லியா பண்ணிருக்கலாமே. 500 1000 முழுங்கிருந்தா ஆய் வழியா வெளியே போயிருக்கோம். இவன் சில்லற காசை முழுங்கினால தொண்டையில போய் நல்லா லாக் ஆயிடுச்சு. பேஷண்ட் சீரியஸ், நீயும் சீரியஸா இரு. இது போதும் சார், என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். உனக்கு என்ன பிரச்சனை? சார், என் பெரியம்மா பொண்ணு கல்யாணம். தாலி எடுத்து கொடுக்கணுமா? ஏன் அவ தாலி எடுத்துன்னு போறா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு 25000 ரூபாய் தேவைப்படுது சார். இங்க பாரு, உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கு என் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அடகு வச்சுக்கிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் எல்லாம் கேட்கற வேலை வச்சுக்காத. நீ ஒரு நாதாரி டாக்டர்னு தெரியுமா? டோன்ட் யூஸ் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதான் பேஷண்ட் வரான்ல, அவனை வச்சு கறந்துட வேண்டியதுதான். தப்புடா. நீங்க இப்படி பேசுறதா தப்பு சார். நாளைக்கு ஓபன் பண்ற ஹாஸ்பிட்டல் கூட இன்னைக்கே டோக்கன் வச்சுட்டு அலையறாங்க. அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் கூட்டமா இருக்குது. இங்க ஈ அடிக்குது. ஏண்டா? ஏன்னா உங்க நடத்தை சரியில்லை. உங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். அப்பா, பின்ன என்ன சார், தொண்டை வலின்னு வந்தா தண்ணியில துளசியை போட்டு சூடு பண்ணி குடின்றீங்க.
எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். காது வலின்னு வந்தா தேங்காய் நல்ல கற்பூரத்தை போட்டு காய்ச்சி காதுல ஊத்துன்றீங்க. எங்க பாட்டி சொன்னதை சொன்னேன். அப்ப நீங்க இது வரைக்கும் படிச்சதை சொன்னதே கிடையாது. ஆ? இப்படிலாம் நீங்க பண்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. சித்த டாக்டரா இங்கிலீஷ் டாக்டரானா? இல்ல நீங்க ஒரு டாக்டரான்னு இப்படிலாம் சொன்னா உங்களை மதிச்சு எவன் வருவான்? வேற எப்படிடா சொல்லணும்? அப்படி கேளுங்க. அப்படிதானடா கேட்டேன். ஷோ, ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தா கூட ஊதி பெருசாக்குன்ற எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, ஆன்ஜியோ விட்டுட்டிய. அதை எடு இதை எடுன்னு உயிரை எடுத்துடணும் சார். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன்டா இவ்வளவு பெரிய பில்டப் பண்ணணும்? பில்டப் பண்ணணும் சார். அப்படிதான் பில்டப் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பெரியமா பொண்ணு கல்யாணம் ஆகுன்றியா? ஷோ, நீங்க ஒரு நல்ல டாக்டர்னு ஹாஸ்பிடல் கூட்டம் வரும். நான் பண்ண மாட்டேன்டா. பண்ணணும் சார். என்னடா மிரட்டுற? அப்படிதான் மிரட்டுவேன். லுக் மிஸ்டர் டாக்டர், ட்ரீட்மெண்ட்டை நீங்க கொடுங்க, பேமெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். இப்ப போய் பெட்டை ரெடி பண்றேன். சொதப்ப கூடாது. சொதப்புனா என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நீங்க ஒரு போலி டாக்டர்னு போலீஸ் கிட்ட நானே போட்டு கொடுத்துருவேன். ஷாக் ஆகாதீங்க. டாக்டர் கோட்டை நீங்க மாட்டுங்க, கம்பவுண்டர் ட்ரெஸ்ஸை நான் மாட்டுறேன். பி கேர்ஃபுல். ஐயோ, பக்கா ரவுடி பையன் தெரியாம 10 மாசமா வேலைக்கு வச்சிருந்தேனே. என்னங்க அப்பா? சார் 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 நில்லுங்க சார். என்ன சார் ஆச்சு? மேடம் அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் வான்னு சொன்ன உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் சார். என்ன சார் ஆச்சு? காயின முழுங்கிட்டாருங்க. சில்வர் காயினா கோல்டு காயினா மேடம்? காசை முழுங்கிட்டாருங்க. காசை முழுங்கிட்டாரா? பாஸ், மேடம் உங்களை உண்டியல் மாதிரி கலகல கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரிஜினல் உண்டியலா மாறிட்டீங்களே சார். இல்லடா, நான் வந்து லூசு. காசை முழுங்குறது அவர் இல்ல, எங்க அப்பா. ஆமா. உங்க அப்பாவா? சூப்பர் பாஸ், சூப்பர். வாங்கடா சுமார். மேடம், அவர் அசந்த ஆலியே முழுங்கிடுவாரு. காசு முழுங்குறது பெரிய விஷயம் இல்ல மேடம். டேய் ரியாக்ஷன் சரியில்லையே. பாஸ், உள்ள உங்க மாமனாருக்கு ஹைவேஸ் ஆபரேஷன் நடக்குது. ஹைவேஸ் ஆபரேஷனா? அதான் பாஸ், ஹார்ட்டை கீழ்ச்சி பண்ணுவாங்கல்ல. மட சாம்பிராணி. டேய், அது பைபாஸ் ஆபரேஷன்டா. அதான் அந்த ஆபரேஷன் நடக்குது. இல்லையே. அப்புறம் எதுக்கு உங்க அம்மா இவ்வளவு சோகமா உட்கார்ந்து நிக்கறாங்க? டேய், நான் ஒன்னும் அந்த ஆளுக்காக சோகமா இல்ல. பின்ன அந்த ஆளுக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் என் பிள்ளைதான் காரணம்னு அவன் மேல பழி வந்து சேருமே. பாஸ், காலத்துக்கும் பழி வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? டாஸ் போறேன்டா. டாஸ் போட்டது தப்பா? அப்படி பார்த்தா கிரிக்கெட்ல அம்பையருக்கு டெய்லி டாஸ் போடுறாங்க. அப்ப காலத்துக்கும் அவங்க மேல பழி இருக்குமா? டேய் முழுசா கேளுடா. நான் காசு எடுத்து டாஸ் போட்டேனா, இந்த ஆள் தான் காசு நான் ஆன வாய போட போனேன். ஆன திறந்து பார்த்தா காசு உள்ள போயிடுச்சு. ஐயோ, அப்ப காலம் பூரா பழி உங்க மேல தானே இருக்கும். டேய் அப்படிலாம் வரக்கூடாதுடா. எவ்வளவு செலவானாலும் சரி அந்த ஆளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்டா. பாஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி சரி. அவரு நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி போனேன். ஐயோ ஆண்டவா, எங்க அப்பாவுக்கு நல்லபடியா சரியாயிடும். எல்லாரும் சைலண்டா இருங்க. என்னடா நடக்குதுங்க? நர்ஸு தான் சார் நடக்குது. மறுபடியும் திரும்பி வந்துச்சு பாருங்க. பேஷண்ட்டை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏண்டா நாம எங்கடா பேசிட்டு தொந்தரவு பண்ணோம்? எதுக்கு இந்த நர்ஸ் நம்ம திட்டு போகுது? அது வேற ஒண்ணும் இல்ல பாஸ், இது ரொம்ப வருஷமா நர்ஸா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே டயலாக் ஃபிக்ஸரா வச்சு பேசிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, மறுபடியும் வந்து அதே டயலாக் சொல்லும் பாருங்க. நீங்களே பாருங்க. பேஷண்ட்டை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. நர்ஸ் இங்க வா, அப்படியே ரிவர்ஸ் வா. பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ள. நாங்க எங்க இருக்கோம்? வெளிய. அப்புறம் நாங்க எப்படி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுவோம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்ல சொன்னாங்க சொன்னேன். சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னாலா? என்னடா அது? அது வேற ஒண்ணும் இல்ல பாஸ், ஆளே இல்லனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நின்னு இதே டயலாக் சொல்லிட்டு போகுது. பாரு, எவன் அவன் இடிச்சிட்டு போனது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்போ இவன் டர்ன் போல இருக்கு. பாஸ் கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நீ பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாத. ஐயோ, இதுங்களுக்கு வியாதி போல இருக்கு பாஸ். ஹாஸ்பிடல் நினைச்சு நம்ம ஏடா கூடமா எடுத்து வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீ வேற சும்மாரா சத்தம் போடாத. கம்பவுண்டர் சார், உள்ள என்ன நடக்குது? ட்ரீட்மெண்ட் நடக்குது சார். நீங்க நடக்கிறதா பார்த்தா அப்படிதான் தெரியுது. பேஷண்ட் எப்படி இருக்காரு? ஏன் கேக்குறீங்க? சந்தேகம் தான். நீங்க பேசுங்க பாஸ். பேஷண்ட் நாங்க பார்க்கணும் சார். ஓ, நீங்க பேஷண்ட பார்க்க தான் நிக்கிறீங்களா? இல்ல, அன்னதானத்துக்காக நிக்கிறோம். பாத்தியா, உங்களுக்கு தேவையானது சொல்றாங்க. நான் எங்க அப்பாவை பார்க்கணும். அப்ப நீங்க பேஷண்ட பார்க்க வரலையா? பேஷண்ட் தான் எங்க அப்பா. அப்படி சொல்லுங்க. அப்படிதானே சொன்னாங்க. சரி, உள்ள போங்க. போங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க.
சைலன்ஸ். யாரும் பேசாதீங்க. பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. டேய் காலியா இருக்கிற கேரிடார்ல யாருக்கிட்டடா பேசுற? முதல்ல நீ சைலண்ட் ஆடுறா. அப்பா பாஸ் என்ன பாஸ் இங்க ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு பார்த்தா இவர் தார்த்தாரையா வாழைப்பழத்தை உள்ள தள்ளினா இருக்கிறாரு. என்னத்த டாக்டர் என்ன இங்க என்ன நடக்குது? சைலன்ஸ், சத்தம் போடாதீங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கல. ட்ரீட்மெண்டா? இதுவா? ஆமா சார், வாழைப்பழத்தை குடுக்குறேன். வாழைப்பழத்துல அந்த காயின் சிக்கி கக்கூஸ் வழியா வெளியே வந்துருல. ஐயோ 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 பண்ணாட பண்ணாட. அதுக்கு எதுக்கு வாழைப்பழத்தை குடுக்குற? விளக்கணை வாயில ஊத்துனா கூட அப்படியே கக்கா வழியா வெளியே வந்து போகுது. யார் வேணா பண்ணுங்க. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. அதே மாதிரி நாங்க கேட்டா நீங்க எழுதி கொடுப்பீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கையத்தோடி தான் போடணும். டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. நாங்க எதுக்கு எழுதி கொடுக்கறோம்? குட் கொஸ்டின். நாளைக்கே பேஷண்ட் செத்து போய் நீங்க எங்க மேல படிய போட்டீங்கன்னா அடி கொஞ்சம் அடிச்சு மூஞ்சல பேத்துவேன். நீ சொல்ற பாடிக்கு என்னோட டாடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். த பாரு சார் தான் டீசன்ட், மேடம் அப்பப்ப அன்டீசன்ட். புரிஞ்சுக்கோ. சரி சைலன்ஸ். டாக்டர் எப்படியாவது எங்க அப்பாவை கியூர் பண்ணிடுங்க டாக்டர். ஆஃப் கோர்ஸ் இப்பவே அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கோம். வாழைப்பழம் சாப்பிடறத வேடிக்கை பார்த்துட்டு போராடுறேன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. சைலன்ஸ். எல்லாரும் அமைதியா இருங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை பேச வைக்கிறேன். மிஸ்டர் உங்க பேர் என்ன? பா 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 வந்துட்டு பா மிஸ்டர் வாசு, பா வந்துட்டு பா. பேசுங்க, பேசுங்க. இப்போ நீங்க அம்மான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா அம்மா அப்பா. Success. பாத்தீங்களா பாத்தீங்களா என்னோட ட்ரீட்மெண்டோட இம்ப்ரூவ்மெண்ட். புண்ணாக்கு ட்ரீட்மெண்ட். அம்மான்னு சொல்ல சொன்னா அந்தால அப்பான்னு சொல்றேன். என்னைய ட்ரீட்மெண்ட்? நீ என்ன வாத்தியாராயா? நான் டாக்டர்மா. ஐயோ டாக்டர் எப்படியாவது அம்மான்னு சொல்ல வச்சுங்க டாக்டர். அம்மான்னு தானே சொல்லலாம். இப்போ அம்மான்னு சொல்ல வைக்கிற பாருங்க. இவர் எதுக்கு கோவப்படுறாரு? கோபப்படாம பின்ன என்ன கொஞ்சம் வேணாயா? அம்மான்னு சொல்ல சொன்னா என்னமோ உம்மான்னு வர. அவன் பொண்டாட்டியா இது? அவன் பொண்டாட்டி. சாரிபா. ட்ரீட்மெண்ட் பாரியா? 1 minute டாக்டர். இப்போ என்னப்பா? why don't you use the reverse technology of India private limited? புரியாதுடா. அது தெரியும். அம்மான்னு சொன்னீங்க, அப்பா சொல்றாரு. அப்பா சொல்லி பாருங்க, அம்மா சொல்றாரு. குட் குட் குட். இப்போ வாசுதேவன் நீங்க அப்பான்னு சொல்றீங்க. அப்பா அப்பா. அப்பா என்ன டாக்டர் மறுபடியும் அப்பான்னு சொல்றாரு? அப்பான்னு சொல்லிக்கிட்டு அப்பான்னு தான் சொல்லுவான். ஏய், அது இல்லைங்க, அது ரிவர்ஸ் டெக்னாலஜி சொன்னாரு. டாக்டர் காயின் இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அப்ப உள்ள தள்ளுங்க. எக்ஸ்ரே ரூமுக்குள்ளப்பா ஃபுல் எக்ஸ்ரே எடுக்கணும். அவரை முதல்ல ரெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஒரு 25,000 கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. எக்ஸ்ரேக்கு 25,000 ரூபீஸ். என்னங்க நீங்க? சார் முதல்ல கட்டுங்க, அப்புறம் கூட்டி கழிச்சு கணக்க பாத்துக்கலாம். அப்படியா? சரி வாடா போலாம். பா பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நேரா போய் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுங்க. கவுண்டர் அங்க இருக்கும், கேஷ் அங்க பே பண்ணிடுங்க. ஓ சரி சரி பாஸ். 25,000 rupees கொடுத்து எக்ஸ்ரே எடுக்கிற அளவுக்கு உன் மாமனார் அவ்வளவு ஒர்த் இல்லையே பாஸ். டேய் எனக்கும் அது புரியுதுடா. அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? ஆமா அப்படியே ஓடி போயிடலாம் பாஸ். வாங்க. ஓடி போயிட்டா மட்டும் சரியா போடுமா? நம்ம போயிட்டோன்ற ஷாக்ல அந்த காயின் டக்குன்னு வெளில வந்துச்சுன்னா 25,000 மிச்சம் தானே. லூஸ் தடவை பேசாத, சும்மா இரு. ஓகே முதல்ல பாஸ். பணத்தை கட்டலாம். ஓகே பாஸ். பாஸ் ரிசப்ஷன்ல ஒரு ஃபிகர் இருந்தா குஜாலா இருக்கும்ல பாஸ். ஆமாங்க, டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆமா, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. நானே ஃபோன் பண்றேன். ஓகே பை. ஏங்க எஸ். நீங்க உள்ள இருந்தீங்களா இப்போ? ஆமா. எங்களுக்கு முன்னாடி எப்படி வந்தீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. கூட்டி கழிச்சு கணக்கு அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல பணத்தை கட்டுங்க. ஏங்க அத நீங்க வார்ட்லயே வாங்கிருக்கலாம்ல. இடம் பொருள் எவ்வளவு இருக்குல்ல. ஏன் பில்லி சுனித்தையும் கூட சேர்த்து சைலன்ஸ். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயோ அதே டயலாக் ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். எவ்வளவு இருக்கு பாருங்க. 500, 1000, 2000. என்ன தெரியுமா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். பாக்கெட்ல வச்சுட்டா ரசீது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 25,000, ஏனுக்கு 15,000, இசிஜி 25,000. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, அந்த லூசு டாக்டர் இன்னும் வரல. தட் சேம் டாக்டர் கமிங். இது என்னோட ஹாஸ்பிட்டல். இதுல நான் தான் டாக்டர், நீ வந்து கம்பவுண்டர். அவ்வளவு படிச்சனா இவ்வளோடு எழுதுந்தில்ல, இவ்வளோடு படிச்சு நீ அவ்வளவு எழுதுற. விக்ரமாத்ம கதை மாதிரி எழுதுறிய, என்ன எழுதிக்கிட்டு இருக்க? சார் காசு முழுங்கின பார்த்துக்கிட்ட இன்னும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் கறக்கலான்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபியூச்சர் பிளான். இது என்னுடைய எதிர்கால திட்டம். இது என்னோட இறந்த கால திட்டமா மாறிடக்கூடாது. பயமா இருக்குடா. சார் பயந்தவன் தோத்தான், துணிஞ்சவன் ஜெயிச்சான்னு உலகம் ஓடிட்டு இருக்கு சார். அவைலபிள்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள்.
பட் அன்அவைலபிள் இஸ் நெவர் அவைலபிள். இது எனக்கு புரியுற மாதிரி பேசண்டா. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது சார். இது ஏன்டா என்கிட்ட சொல்ற? இங்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க சார். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தா பழைய சொத்துக்கு பாத்திரம் தான் ஏந்த வேண்டியது வரும். ஏமாத்துறது தப்பு இல்லையாடா? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி வச்சுக்கிட்டு ஏமாத்தலாம் தான் தப்பு சார். நீங்க கண்டுக்காம இருங்க. காசு முழுங்கின பார்ட்டிக்கிட்டே இருந்து வெயிட்டா ஒரு அமௌண்ட்டை தேத்தி லம்பா ஒரு சேரை கொடுத்துட்றேன். பம்பா கொண்டு போய் என விட்டுறாதுடா. அப்ப எனக்கு ஷேரு சார் நீங்க நான் தான், நானே தான். பேசுறீங்க? பேசாம என்ன, காயின் தான் வெளியே வந்துருச்சு இல்ல, அதனால தான் இப்ப தெளிவா பேசுறேன். வாவ், திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். நோ, வாழைப்பழ மிராக்கிள். ஆமா, ரெண்டு பேரும் என்ன வச்சு பெருசா கணக்கு போடுற மாதிரி தெரியுது. இல்ல சார். என்ன நொல்ல சார்? ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது தான் நான் தெளிவா கேட்டேன்ல. ஏன் டாக்டர், என்ன பணயமா வச்சு ஏன் மாப்பிள்ளைகிட்ட காசு கறக்க பாக்குறீங்களா? ஐயோ, அப்ப சொன்ன அந்த பையன்கிட்ட அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் மருமக வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசியாது. சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சொன்னல. ஸ்டாப். எனக்கு தெரியாம நீ பண்ணிருக்கணும். இப்ப மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போற? எதுவும் பண்ணிடாதீங்க சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டேனா உன்னை மன்னிச்சு விட்டுறலாம். என்னது கூட்டா? ஆமாயா, எனக்கு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. என்ன உங்க பங்குல சேர்த்துக்கங்கய்யா. ஏன் சார் அவனுக்கு நீங்க புத்திமதி சொல்லி திருத்துவீங்கன்னு பார்த்தா கூடா நாட்போட கூட்டு சேர்ந்து என்ன குப்பை தள்ளி குண்டு வைக்க பாக்குறீங்களா? ஆனா சும்மா இல்லையா டாக்டர். ஏன்? என் மருமகனோட அம்மா இருக்காளே குண்டு பண்டரிபாய், அவ சாதாரண ஆள் இல்ல, முகமுடி போடாத கொள்ளக்காரி. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரதட்சணை அது இதுன்னு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா தெரியுமா? அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப மாட்டிக்கிருச்சு. ஆமா, நான் கொடுத்ததுல ஒரு பாதியாவது வசூல் பண்ண வேண்டாமா? அதான் சார், உங்க மருமகன் ரொம்ப நல்லவர் சார். நல்லவன் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கானே. அதனால கஷ்டப்பட்டது நான் தானே. விட மாட்டேன், இந்த சந்தர்ப்பத்தை விட மாட்டேன் டாக்டர்.